நடந்து வரும் நடிகர் சங்க தேர்தலின் போது நிகழ்ந்த தள்ளுமுள்ளு தொடர்பான காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சலசலப்பு இடையில ஏற்பட்டது. விஷால் அணியினருக்கும் திரு சரத்குமார் அணியினருக்கும் இடையிலான சலசலப்பாக அது பேசப்பட்டது. அதுல உண்மையில் யார் தரப்பில் பிரச்சனை என்பது இன்ன வரைக்கும் ஊடகங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன பிரச்சனை என்பது பற்றி பேசுவதற்காக திரு சரத்குமார் அணியிலிருந்து அதனுடைய பொருளாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய திரு பழம்பெரும் நடிகர் திரு SS ராஜேந்திரனின் மகன் திரு SSR கண்ணன் நம்மோடு அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், என்ன நடந்துச்சு? இல்லைங்க, என்ன பிரச்சனை நடந்தது, யார் மேல தவறு, அது நம்ம பேசுறது சரியில்லை. இப்போ என்னன்னா, அங்க ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் நாங்க பிரிக்க பார்த்தோம். அதாவது எங்க அணி சைடு இருக்கிறவங்களும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை, அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அதை நாங்க நிறைய பேர் சேர்ந்து அதை பிரிக்க பார்த்தோம். பிரிச்சு அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் செய்தோம். ஆனால் அவர் விஷாலே அவர் இன்ட்ரி கொடுத்துருக்காரு. அவருக்கு லோ பிபி, அதனால கொஞ்சம் அவர் மயக்கம். அப்புறம் நான் விரோஷாக்கா அவர் விஷாலை பார்த்து அவருக்கு தண்ணிலாம் வேணுமான்னு கேட்டு அவர்கிட்ட உட்காந்து நாங்கள் பேசிட்டு தான் வந்தோம். அவரும் அவங்க அணி சைடும் சில பேர் இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது, எங்கள் சைடும் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப முக்கிய நிகழ்வா இருக்குது. அது பழம்பெரும் நடிகர்களும் வராங்க, இன்றைய இளம் நடிகர்களும் வராங்க. அதனால தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிக்க வேணும். 5 மணியோட முடியுது. இனியும் இப்பவும் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு அண்ணன் சரத்குமாரில் 5 பேர், அப்புறம் விஷால் அணியில் 5 பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 பேர்ல நான் ஒருத்தன் அண்ணன் அணியில. ஸோ நாங்கள் மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்கோம். அதாவது நாங்களும் எங்களுடைய அந்த நோட்டீஸை கொடுக்கலாம், அவங்களும் கொடுக்கலாம். நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது. இல்ல, உள்ள பூத் ஸ்லிப் வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கறது திரு சரத்குமார் சொன்னார். பட் நடிகை சங்கீதா உள்ள போனாங்க, அதனாலதான் வாக்குவாதம் ஏற்பட்டது. நடிகை சங்கீதாவை அடிக்க முற்பட்டார்கள் அப்படிங்கறத குற்றச்சாட்டெல்லாம் நடிகை சங்கீதா அவர்களே சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்களா? ஆமா, அவங்க அடிக்க முற்பட்டாங்க. இல்லைங்க, நான் அந்த டைம்ல நான் அப்பதான் போனேன். அப்ப அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எங்க சைடு ஆட்களும் பேச, அவங்க சைடு ஆட்களும் பேச ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது, வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதம் ரொம்ப அதிகமாகி ஒரு பிரச்சனை மாதிரி வந்தது. எல்லாத்தையும் நாங்க பிரிச்சு விட்டோம். அவங்க சைடும் பிரிச்சாங்க, எங்க சைடு மட்டும் பிரிக்கல, அவங்க சைடும் பிரிச்சாங்க. அதற்குள் காவல்துறையினர் உள்ள வந்தாங்க. உள்ள எல்லாரும் இது பண்ணாங்க. சமாதானப்படுத்தினதான் ஒரு தள்ளுமுள்ளு மாதிரியான ஒரு காட்சி ஆயிடுச்சு. ஆமா ஆமா. இப்போ தேர்தல் நடக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சகஜம் தான். நம்ம பொது தேர்தலில் கூட இந்த மாதிரி நாங்க காலையில இருந்து சார், நாங்க காலையில இருந்து ஒருத்தர் ஹலோ ஹாய் சொன்னோம். இப்போ எனக்கு போட்டியா நிக்கிற அவர் கார்த்தி, அவரே எனக்கு கை கொடுத்தா நாங்க கட்டி பிடிச்சுக்கிட்டோம். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாய் ஹலோ சொல்லிட்டு சொன்னோம். போயிட்டு இருந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தருக்கு கண்டிப்பா போறீங்க, அதுக்கப்புறம் நண்பர்களா பழக போறீங்க. கண்டிப்பா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தருணமா நாங்க காலையிலிருந்து நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம். அவங்க ஆட்கள் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதை நாங்க பிரிச்சு விட்டு இப்போ உடனே காவல்துறையினர் காவல்துறையினர் அந்த இடத்தை தங்கள் வசம் ஆக்கி கொண்டார்கள். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே தைரியமா ஓட்டு போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 5 மணியோட உங்களுக்கு முடியுது. இதனால இப்ப இந்த பரபரப்பு, இந்த பிரச்சனைகளால இதற்கு அப்புறம் வாக்களிக்கும் நினைக்கிறவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல ஏதாவது தடைபட்டு? இல்லைங்க, அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. வரவங்க வந்துட்டு இருக்காங்க. காவல்துறையினர் ஃபுல்லா அதுல அவங்க அந்த இடத்த ஃபுல்லா இப்ப அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அணி சார்ந்தவர்களும் அவங்க அணி சார்ந்தவங்க எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. 5 பேர் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டு போறவங்க ரொம்ப சுலபமா ஓட்டு போடலாம். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, இப்ப இந்த இதுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டதுல ஒரு பிரச்சனை, ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நடிகர் சங்க உறுப்பினர் அல்லாத ஒருத்தர், அதாவது திரு சரத்குமார் அணியை சேர்ந்த அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் அங்க இருந்தார், அவர் தான் விஷாலை தாக்குனார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல சார், அந்த குற்றச்சாட்டு எப்படின்னா, அது நம்மளுடைய காவல்துறை மேல நம்ம போட வேண்டி வரும், கேட்க வேண்டி வரும். ஏன்னால் எங்களுடைய நடிகர் சங்க ஆட்களோ, எங்கள் அணி ஆட்களோ, அவர்கள் அணி ஆட்களோ அங்க அந்த பொது அந்த ஃப்ரண்ட் கேட்ல இல்ல, போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரோட உறுப்பினர் கார்டை பார்த்து தான் அமைச்சாங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டை நம்ம அவங்க கிட்ட நம்ம வைக்க முடியும். இல்ல, அதான் இப்போ முன்னாள் நீதியரசனுடைய தலைமையில இந்த தேர்தல். ஆனா அவங்களை கேட்டோம், அவங்க சொன்னாங்க அவங்க ரொம்ப, அதாவது நம்ம போலீஸை குறை சொல்ல முடியும். அவங்க சொன்னாங்க நாங்க எல்லாருமே மெம்பர்ஷிப் கார்டை செக் பண்ணி தான் நாங்க உள்ள அமைச்சோம்னு சொன்னாங்க. ஒரு நடிகர், அவருடைய மிஞ்சி போனா அவருடைய டிரைவர், இவங்க தான் உள்ள வரலாங்கிறதா கொடுக்கப்பட்ட அனுமதி. இப்ப இதை தாண்டி ஒருத்தர் நடிகர் சங்கத்துல இல்லாத ஒரு நடிகரே அல்லாத ஒருத்தர், இப்ப திரு விஷாலினுடைய பேட்டியை நீங்க பாத்திருப்பீங்க, அவர் நடிகரே கிடையாது, அவர் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த குற்றச்சாட்டு பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்றீங்களா? குற்றச்சாட்டு அது கிடையாது. ஏன்னா எல்லாருமே உறுப்பினர் கார்டு காமிச்சுதான் உள்ள விட்டாங்க.
காவல்துறையினர். அதாவது எங்க ஆட்கள் இருந்தோ அவங்க ஆட்கள் தான் நம்ம சொல்லலாம். காவல்துறையினரை கேட்டோம். நான் அவங்க காவல்துறையினர் வெரி கிளியர்லி தே செட் இல்ல சார் நாங்க மெம்பர்ஷிப், நானே வந்தோடனே மெம்பர்ஷிப் கார்டை கேட்டாங்க. ஃப்ரண்ட் கேட்ல வரும்போது மெம்பர்ஷிப் கார்டை காமிச்ச பிறகுதான் அவங்களுக்கு உள்ள விட்டாங்க. யாருமே அந்த மாதிரி உள்ள விடல. ஏன்னா காலையில இருந்தே காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சரி, அப்ப இந்த பிரச்சனையை யார் பெரிதாக்கினார்கள்? இல்ல இது வேண்டும் என்றே உங்களுடைய இல்ல சார், இந்த பிரச்சனை யாரும் பெரிதாக்கவில்லை. அதாவது ஒரு சம்பவம் நம்ம முக்கியமான நிகழ்வு இருக்கும் போது ஒரு சிறு பிரச்சனை வரதான் செய்யும். நாங்க பிரச்சனையே வர வேணாம் நாங்க இந்த பிரச்சனை யாருமே பெருசு படுத்தல. யாருமே பெருசு படுத்தல. இன்ஃபேக்ட் அவர் விஷால் சொன்னாரு, இல்ல நான் இன்டர்வியூல சொல்லிட்டேன் எனக்கு லோ பிபி, அதனாலதான் மயக்கம் வந்துச்சுன்னு அவர் என்கிட்டே சொன்னாரு. அதனால இந்த பிரச்சனை யாரும் பெருசு படுத்தல. தேர்தலை உங்ககிட்ட பதிவு பண்ணாரா? ஆமா ஆமா. பட் அவருடைய பேட்டிகள் என்கிட்டயும் நிருஷாக்கா கிட்டயும் சொன்னாரு, இல்ல எனக்கு லோ பிபி அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆஃப் த ரெக்கார்ட் அவர் லோ பிபி ஒத்துக்கிட்டாரு. இல்ல நான் அவர் திரும்பி நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் மீடியாட்ட நான் சொல்லிடுறேன், எனக்கு லோ பிபி நான் சொல்றேன், பிகாஸ் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வேண்டாம், தேர்தல் சமூகமாக நடக்க வேண்டும். இப்போ லோ பிபின்னு இப்ப சொல்றவர் இல்ல மீடியா கிட்ட நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்றவர் அந்த தருணத்துல அப்படி சொன்னதுக்கான காரணம் விட்டுருங்க சார். சொல்றேன்னா தேர்தல் நல்லபடியா, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டே இல்லை சார். நாங்க உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டே அல்ல. எங்களுடைய முக்கிய குறிக்கோள் இன்றைக்கு 5 மணிக்குள் நாங்க நிர்ணயிக்கப்பட்ட வாக்காளர்கள் அவங்க வரணும். ஏன்னா இப்ப எனக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, இந்த பிரச்சனையினால் சில பேர் கொஞ்சம் பயப்படுறாங்க, கொஞ்சம் பேர் வரத்துக்குன்னு. பட் அதை நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எந்த விதமான பயமும் இல்லை. ஏன்னா காவல்துறையினால் அவருடைய கட்டுப்பாட்டில் இப்ப அங்க இருக்கு. உள்ள யாருமே கிடையாது. எங்க சைடு 5 பேர், அவங்க சைடு 5 பேர், அப்புறம் இங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க ஒழிய மற்றபடி கம்ப்ளீட்டா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதனால எந்த பயமும் வேண்டாம். 5 மணிக்குள் உங்களுக்கு முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. சரி, ஓகே. இந்த பிரச்சனையை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இப்போ தேர்தலுக்கு வரும். திரும்ப சொல்லுங்க. இந்த தேர்தலில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? தேர்தலில் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. அதாவது எங்களுக்குன்னு நாங்கள் பதிவு பண்ண ஆட்கள், நாங்கள் போன ஆட்கள், அவங்க ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குன்னு சில பேர் ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய வெற்றி வாய்ப்பு நல்லபடியா இருக்கு. ஆனால் இருந்தாலும் தேர்தலுடைய இது உங்களுக்கு வரணும், முடிவுகள் வரணும். ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் நம்ம சொல்லலாமா? அது நெருக்கடியில தான் போயிட்டு இருக்கோம். இல்லை சார், அப்படி நம்ம நெருக்கடி போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு நல்லபடியா இருக்கு. ஆனால் இருப்பினும் தேர்தலுடைய முடிவுகள் வந்த பிறகுதான் நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியும். எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது. தேர்தல் முடிவு வரணும். இல்லை, இப்போ விஷாலணி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது, விஷாலணிக்கு கிடைக்க போகுது, தோல்வி பயத்துல தான் இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்றாங்க அப்படின்னு விஷாலணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு என்னோட பதில் என்னன்னு கேக்குறீங்களா? பதில் ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் நல்லபடியா முடியிடும். அதாவது சில பேர் அப்படி சொல்லுவாங்க, சில பேர் இப்படி சொல்லுவாங்க. வெற்றி வாய்ப்புன்றது உங்களுக்கு 8 மணிக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த தோல்வி பயம், அவங்களுக்கு தோல்வி பயம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய ஒரே குறிக்கோள் அந்த சைடும் தான். அண்ணன் நாசர் அவர்கள் சரி, அவர் அண்ணன் பொன்வண்ணன், அண்ணன் கருணாஸ் எல்லாருமே தேர்தல் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதுதான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இப்போ தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே நண்பர்கள் தான்? அதை நம்ம சொல்ல முடியாது சார். தேர்தல் முடிந்த பிறகு நம்ம நண்பர்களா இல்லைன்னா, அதாவது நாங்க நண்பர்களா இருக்கும் தான் நாங்க நினைக்கிறோம். நாங்க அவங்களோட சண்டை போடணும், பிரச்சனை போடணும், எந்த விதமான இதுவும் கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் சகோதரர்கள் தான் இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக இருப்போம். நாங்க எங்க சைடு நாங்க கண்டிப்பா இருப்போம். உங்கள் சைடுல நண்பர்களா? முக்கியமா நான் இருப்பேன்.